புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்களின் நலனை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீன்பிடி தடை காலங்களில் வழங்குகின்ற நிவாரண தொகையை உயர்த்தி வழங்கப்படவில்லை. அதே போன்று கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வலையை அமைத்து தர எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. காரைக்கால் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்துவது தொடர்கதையாகிவிட்டது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தார வார்த்து கொடுத்ததால் தான் இன்றைக்கு நமது மீனவர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இந்திரா நகர் தொகுதியின் பிரச்சனைகள். இந்த தொகுதியில் தான் பல ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட காவலர் குடியிருப்பு பராமரிப்பு இன்றி சேதமடைந்து உள்ளது. வெள்ளவாரி வாய்க்கால் உரிய பராமரிப்பு இன்றி மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதால் கணக்கன் ஏரியில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. விளையாட்டு மைதானம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது பெருவாரியான ஆதரவினை அளித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிட வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நேர்மையான IFS அதிகாரியாக பணியாற்றிய திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வைரம் சின்னத்தில் தங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் தங்களது ஆதரவினை வழங்கி வெற்றி செய்ய வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மக்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் தான். அது நாங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். இங்க நீங்க ஒரு புது முறையா புதிய புரட்சிய இந்த புதுச்சேரி மக்கள் செய்யணும். ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தவங்க எப்படி செயல்பட்டாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால எங்களுடைய இந்த கூட்டணிக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னாக்க இங்கு நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. நிச்சயம் அத நாங்க நிச்சயம் செஞ்சு கொடுப்போங்கிறத இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.